யசோதா கிருஷ்ணனின் ஓவியம் 167.2 கோடிக்கு ஏலம் விடப்பட்டிருக்கு. இது இந்திய கலை வரலாற்றில் ஏலத்தில் விற்கப்பட்ட மிக விலை உயர்ந்த நவீன இந்திய ஓவியம். நம் நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற ஓவியர் தான் ராஜா ரவிவர்மா. 1848 திருவிதாங்கூர் சமஸ்தான பிரபுக்களின் குடும்பத்தில் பிறந்தவர். இவர் ஓவியம் வரைவதில் கை தேர்ந்தவர். ஐரோப்பிய டெக்னிக்கை பயன்படுத்தி இந்தியர்களின் உணர்வுகளை அதில் சேர்த்து தத்ரூபமான ஓவியங்களை வரைந்தார். குறிப்பா இந்து தெய்வங்கள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு கற்பனை செய்து ஓவியங்களை வரைந்திருந்தார். 1890 கிருஷ்ணா தனது தாயான யசோதா மற்றும் பசுமாட்டுடன் சேர்ந்து இருப்பது போன்ற ஓவியத்தை வரைந்திருக்கிறார். யசோதை இளம் கிருஷ்ணருடன் இருக்கும் அழகான உணர்ச்சிகரமான காட்சி, பால் கறக்கும் பசு, பானைகள், நகைகள், பாரம்பரிய உடைகள் எல்லாம் இந்த ஓவியத்தில் அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கும். இது தாய் மகன் பாசத்தை, கடவுள் மனித உறவை இணைக்கும் ஐகானிக் காம்போசிஷன். ராஜா ரவிவர்மா இந்த ஓவியத்தை ஆயில் ஆன் கேன்வாஸ் முறையில வரைஞ்சிருக்காரு. ஏப்ரல் 1, 2026 சேஃப்ரோனாட் ஏல நிறுவனத்தோட ஸ்பிரிங் லைன் ஆக்ஷன்ல தான் இந்த ஓவியம் 167.2 கோடிக்கு விற்கப்பட்டிருக்கு. ஏலம் எடுத்தவர் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் சைரஸ் பூனவல்லா தான் இந்த ஓவியத்தை ஏலம் எடுத்திருக்காரு. இதற்கு முன்னாடி MF உசைனோட கிராம் யாத்ரா ஓவியத்தை 118 கோடிக்கு டெல்லியை சேர்ந்த கிரண் நாடார் ஏலம் எடுத்திருந்தாங்க. இதுதான் மிகப்பெரிய தொகைக்கு ஏலம் போன ஓவியமாக இருந்தது. இப்போ யசோதா கிருஷ்ணனின் ஓவியம் அந்த சாதனையை முறியடித்து முதலிடத்தை பிடித்திருக்கு.